தொடக்கம். ஒரு மனிதன் சிவபெருமானையே எதிர்த்து பேசினார். ஆனால் அவர் நாத்திகன் இல்லை. அவர் சிவபெருமானின் தீவிர பக்தர். ஆனால் ஏன் அவர் கோபமடைந்தார் தெரியுமா? சிவனை வணங்குவதற்கு முன் சிவனடியார்களை வணங்க வேண்டும் என்று உயிரையே பணயம் வைத்தார். அவர்தான் விரமிண்ட நாயனார். இந்த கதையின் முடிவில் சிவபெருமான் தானே அவரை உலகுக்கு எடுத்துக்காட்டாக மாற்றுகிறார். இந்த கதையில் இருக்கும் திருப்பம் உங்கள் மனதை அதிர்ச்சியில் ஆழ்த்தும். பிறப்பு மற்றும் பக்தி. சோழ நாட்டின் பசுமை நிறைந்த ஒரு கிராமம். அங்கு பிறந்தார் விரமிண்டர். சிறு வயதிலிருந்தே அவருக்கு ஒரு விசித்திரமான பழக்கம். மற்ற குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அவர் கோவிலுக்கு சென்று அங்கே வரும் சிவபக்தர்களின் காலில் விழுந்து வணங்குவார். ஏன் தெரியுமா? சிவனை நேசிப்பவர்கள் சிவனை விட உயர்ந்தவர்கள் என்று அவர் நம்பினார். அவரது மனதில் ஒரு கொள்கை உருவானது. சிவபெருமானை பார்க்கும் முன் அவரது அடியார்களை மதிக்க வேண்டும். இந்த எண்ணமே அவரை வரலாற்றில் அழியாதவராக மாற்றியது. திருவாரூரில் நடந்த சம்பவம். ஒரு நாள் விரமிண்ட நாயனார் திருவாரூருக்கு சென்றார். அந்த ஊர் சிவபெருமானின் அருளால் ஒளிர்ந்த புனித நிலம். அங்கு தினமும் நூற்றுக்கணக்கான சிவபக்தர்கள் கூடுவார்கள். அந்த சமயத்தில் பெரும் சிவபக்தரும் தேவார பாடல்களின் அரசனுமான சுந்தரர் கோவிலுக்குள் வந்தார். அனைவரும் மகிழ்ச்சியுடன் பார்த்தனர். ஆனால் விரமிண்ட நாயனாரின் முகம் திடீரென மாறியது. ஏன்? சுந்தரர் நேராக சிவனை தரிசிக்க சென்றார். ஆனால் அங்கிருந்த சிவனடியார்களை வணங்கவில்லை. அந்த நொடியில் விரமிண்ட நாயனாரின் உள்ளம் கொதித்தது. சிவனடியார்களை மதிக்காதவன் சிவனை வணங்க தகுதியற்றவன் என்று அவர் உரக்க கூறினார். அந்த இடமே சில நொடிகளில் அமைதியாகிவிட்டது. எல்லோரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். கோபத்தின் பின்னால் இருந்த உண்மையை பலர் விரமிண்ட நாயனாரை தவறாக புரிந்து கொண்டனர். இவர் அகந்தைக்காரர் என்று நினைத்தனர். ஆனால் அவரது கோபத்தின் பின்னால் இருந்தது அடியார்களுக்கான அளவற்ற அன்பு. அவர் நினைத்தது ஒன்றே ஒன்று. சிவபெருமான் கூட தன் பக்தர்களை முதலில் நேசிக்கிறார். அப்படி இருக்க மனிதர்கள் ஏன் பக்தர்களை அவமதிக்க வேண்டும்? அந்த உணர்ச்சி அவரை கடுமையானவராக மாற்றியது. ஆனால் சிவபெருமான் அவரை உள்ளத்தின் தூய்மையை நன்றாக அறிந்திருந்தார். சிவபெருமானின் அதிர்ச்சி தரிசனம். ஒரு நாள் அதிர்ச்சி சம்பவம் நடந்தது. விரமிண்ட நாயனார் தனியாக அமர்ந்து சிவனை தியானித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு முதிய சிவபக்தர் போல ஒருவர் வந்தார். அவரது உடல் முழுவதும் திருநீறு, கண்களில் ஒரு அசாதாரண ஒளி. அவர் மெதுவாக கேட்டார், நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய்? விரமிண்ட நாயனார் பதிலளித்தார், சிவனடியார்களை மதிக்காதவர்களை நான் ஏற்க மாட்டேன். அந்த முதியவர் சிரித்தார், அப்படியா? அப்படியென்றால் நானும் சிவனடியார்களில் ஒருவனா? விரமிண்ட நாயனார் உடனே கீழே விழுந்து வணங்கினார். அந்த நொடியில் மின்னல் போல ஒளி பரவியது. முதியவர் உருவம் மாற ஆரம்பித்தது. அங்கே நின்றது சிவபெருமான். அருகில் அன்னை பார்வதி. விரமிண்ட நாயனார் கண் கலங்கினார். அவர் நடுங்கினார். சிவபெருமான் சிரித்தபடி கூறினார், என் அடியார்களை மதிப்பவன் என்னையே மதிப்பவன். உன் பக்தி உலகிற்கு எடுத்துக்காட்டு. அந்த வார்த்தைகள் விரமிண்ட நாயனாரின் வாழ்க்கையை அமரத்துவமாக மாற்றின. இறுதியில் இந்த உலகத்தில் நாம் பல நேரங்களில் கடவுளை தேடுகிறோம். ஆனால் கடவுளின் உண்மையான வடிவம் நல்ல மனம் கொண்ட மனிதர்களில் இருக்கலாம். விரமிண்ட நாயனார் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம், அன்பு கொண்ட மனிதர்களை மதிப்பதே இறைவனை அடையும் வழி. அதனால்தான் இன்றும் அவர் பெயர் 63 நாயன்மார்களில் ஒளிர்கிறது. முடிவில் சிவனை நேசிப்பதை விட சிவனடியார்களை நேசித்த மனிதர் விரமிண்ட நாயனார். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற அரிய தமிழ் ஆன்மீக கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். ஒவ்வொரு கதையும் ஒரு வாழ்க்கையை மாற்றும். ஓம் நமசிவாய்.